ஹாய், இன்றைக்கி வந்து 18 இதுதான் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் லோடிங். ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்களோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். இந்த மாதிரி ஒரு 2 லைன் போட்டுக்கோங்க, மேலேயும் கீழேயும். ஓகேவா? இந்த ஸ்டிச்சை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க. இதுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது நல்லா இம்பார்ட்டன்ட், நல்லா பாருங்கள். கீழேந்து த்ரெட் எடுத்துக்கணும். ஓகேவா? கீழேந்து த்ரெட்டை எடுத்துட்டு மேலே இப்படியே மேலே போய் இங்கே ஒரு செயின், மேலே குட்டி செயின், அதை அப்படியே கீழே கொண்டு வந்து இங்கே ஒரு செயின், இங்கே ஒரு குட்டி செயின், அதை அப்படியே நெருக்கமாக போடணும். கேப்பே இருக்கக்கூடாது. நம்ம பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் மேலேயும் ஒரு செயின், அதுக்கு மேலேயும் ஒரு குட்டி செயின், அதே மாதிரி கீழே ஒரு செயின், அது கீழே ஒரு குட்டி செயின். ஓகேவா? நல்லா பாருங்கள். மேலே ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி செயின், அதே மாதிரி கீழே ஒரு செயின், கீழே ஒரு குட்டி செயின். இதே மாதிரி கேப்பே இல்லாமல் நெருக்கமாக போடணும். இது வந்து எல்லா ஃபில்லிங்லேயும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. லீஃப் ஃபில்லிங், ஃப்ளவர் ஃபில்லிங், இது மாதிரி எல்லா ஃபில்லிங்லேயும் இது தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சை வச்சு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து செய்ய போகிறீங்க. இது மாதிரி கேப்பே இல்லாமல் இருக்கணும். பட்டன் ஹோல் வந்து மேலே கொண்டு போய் அப்படியே ஸ்டிச்சு போடாமல் இங்கே அப்படியே கீழே இழுத்துருவோம். ஆனால் இது வந்து கீழேயும் வந்து ஸ்டிச் போடணும். ஆனால் கேப்பே இல்லாமல் ஸ்டிச் போடணும். ஓகேவா? நல்லா பாருங்கள். மேலே ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி செயின், அதே கொண்டு வந்து கீழே ஒரு செயின், அது கீழே ஒரு குட்டி செயின், அதே மாதிரி கேப்பே இல்லாமல் நீங்கள் போடணும். இதில் வந்து இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கெலாம் வந்து கொஞ்சம் கூட கேப்பே இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிச்சு வந்து கரெக்டாக இருக்காது, பார்க்கவும் ஃபினிஷிங்காக இருக்காது. ஓகேவா? நல்லா பாருங்கள், நல்லா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஓகேவா? மேலே ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி செயின், கீழே ஒரு செயின், அது கீழே ஒரு குட்டி செயின். இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பட்டன் ஹோல் எப்படி போடுவோம் அப்படின்னா, மேலே போயிட்டு அங்கே எந்த ஸ்டிச்சு போடாமல் அப்படியே கீழே கொண்டு வந்துடுவோம். ஆனால் இந்த ஃப்ளாட் லோடிங்க்கு மேலேயும் ஒரு செயின் போடணும். அதே மாதிரி கீழே ஒரு செயின் கொண்டு வந்து கீழே ஒரு செயின் போடணும். மேலே செயின் போட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக், கீழே கொண்டு வந்து அது கீழே ஒரு குட்டி லாக். ஓகேவா? நான் வந்து சும்மா சாம்பிளுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் போட்டு காமிப்பேன். அதுக்காக நீங்களும் யாரும் சின்னதாக போடக்கூடாது. ஓகேவா? இது மாதிரி நீங்கள் போட்டு பழகும் போது குட்டி லைன்ஸ் மட்டும் போட்டுறாதீங்க. கேப் வந்து குட்டியாக உள்ளதை மட்டும் போட்டுறாதீங்க. அது மாதிரி போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி இழுக்க போகும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து சுருக்கமாயிடும், குட்டியாக விழுது. நிறைய பேர் வந்து இந்த தப்பை தான் பண்ணுறீங்க. அதனால் கேப்பு இல்லாமல் போடுங்க. ஓகேவா? இது மாதிரி நான் உங்களுக்கு போட்டுட்டேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாதிரி இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு குட்டி லைன், இப்படிலாம் போடக்கூடாது. இந்த மாதிரியாவது போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு பார்த்திங்களா நெருக்கமாக வந்திருக்கு, கேப்பே இல்லாமல் இப்படி தொட்டு பார்க்கும்போது இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும். ஓகேவா? மேடாக இருக்கக்கூடாது. இப்படி தொட்டு பார்க்கும்போது எனக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. அதே மாதிரி சின்னதாக போட்டு நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இவ்வளோ லென்த்துக்காக நீங்கள் போட்டிருக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் ஃப்ளாட் லோடிங்கில் கார்ட்டூன் ஆர் கப்புள்ஸ் ஆர் உமன்ஸ் கேரக்டருக்கு இந்த ஸ்டிச்சை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் இந்த ஃப்ளாட் லோடிங் கண்டிப்பாக வரணும். ஓகேவா? இந்த 18 ஃப்ளாட் லோடிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து நான் ஷேப்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 18 ஃப்ளாட் லோடிங்
ஓகேவா? இதுக்கு வந்து என்ன ஷேப் போட போகிறீங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள், அதாவது இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர், இந்த மாதிரி 5 பெட்டல் வச்ச மாதிரி, அதே மாதிரி பக்கத்தில் ஒரு லீஃப். அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இங்கே லீஃப் ஃபில்லிங் இதான் ஒரு இது தான் போட போகிறீங்க. இந்த ஒரு இதுலேயே 3 ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த பெட்டல், அப்புறம் சர்க்கிள், இது இங்கே சர்க்கிளில் வந்து இந்த ஸ்டிச்சில் நீங்கள் ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச்சு போடணும். நீங்கள் ஃப்ளாட் லோடிங்கை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி, நான் உங்களுக்கு பட்டன் ஹோல் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போகலாம். ஓகேவா? அதாவது ஸ்டார்ட் இங்கே இருக்கலாம், அதாவது ஸ்டார்ட் வந்து இங்கே இருக்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி போகலாம். அப்படி இல்லாட்டி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படியும் வரலாம். அதாவது இங்கேருந்து எடுத்து இப்படியும் வரலாம். ஓகேவா? அது உங்கள் சாய்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இங்கே சர்க்கிள்க்கும் நீங்கள் இது மாதிரி போடலாம். ஓகேவா? அப்படி இல்லாட்டி இந்த சர்க்கிளுக்கு இந்த மாதிரி போடலாம், ஹரிசாண்டலையும் போடலாம், வெர்டிக்கல்லையும் போடலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃபில்லிங்க்கு வந்து நீங்கள் லீஃப் ஃபில்லிங் நான் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஃபில் பண்ணக்கூடாது. இதே நீங்கள் இந்த ஸ்டிச் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்லாகவும் ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஃப்ளாட் லோடிங்க. அப்படி இல்லாட்டி இந்த லீஃப், அதாவது இந்த மாதிரி இந்த லீஃபை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகேவா? எந்த மாதிரி வேணால் ஃபில் பண்ணலாம். ஆனால் இந்த 5 பெட்டல் வரணும். இந்த எல்லா பெட்டல்லையும் இந்த ஃப்ளாட் லோடிங் இருக்கணும். அதே மாதிரி சர்க்கிள்லையும் ஃப்ளாட் லோடிங் இருக்கணும், லீஃப்லையும் ஃப்ளாட் லோடிங் இருக்கணும். இந்த லீஃப் ஸ்டிச் வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஷேப்ஸ் முடித்ததுக்கப்புறம் இந்த ஷேப்ஸ் முடித்ததுக்கப்புறம் இமேஜ் போடுவீங்க. ஒரு சின்னதாக வந்து ஏதாவது ஒரு இமேஜ் போடுவீங்க. ஆனால் இந்த ஷேப்ஸ் முடித்ததுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் தான் போடணும். அதாவது கார்ட்டூன் இல்லைனா உமன்ஸ் இல்லைனா கப்பிள்ஸ், இந்த இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக டேரெக்டாக வந்து ப்ராஜெக்ட் தான் போகணும். இமேஜ் போட்டுட்டு மறுபடியும் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது. டேரெக்டாக ஷேப்ஸ், இந்த ஒரு ஷேப் முடித்ததுக்கப்புறம் டேரெக்டாக அதாவது ப்ராஜெக்ட் போகணும். ஓகேவா? தேங்க்யூ.